காங்கிரஸ் கட்சியின் வியூக வகுப்பாளரும் ராகுலுக்கு நெருக்கமானவருமான பிரவீன் சக்கரவர்த்தியும் விஜயை நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் தமிழக அரசை உத்தரப்பிரதேசத்துடன் ஒப்பிட்டு விமர்சித்திருந்தார். அதுபோல் நேற்றைய தினம் விஜய் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தமிழக தேர்தலில் விசில் ஊதப்பட்டு விட்டது என்று ட்வீட் செய்திருக்கிறார். அதுபோல் கட்சியின் மூத்த நிர்வாகியான திருச்சி வேலுச்சாமியும் தாவேகாவுடன் கூட்டணி அதிகார பகிர்வு என்பது போல் பேசி வருகிறார். இவ்வாறு இவர்கள் பேசுவது அங்கு திமுக தலைமைக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. மேலும் கூட்டணி நல்லுறவிலும் விரிசல் ஏற்படும் நிலை ஏற்பட்டது. இதனால்தான் கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேச வேண்டாம் என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுறுத்தியிருந்தார். ஆனாலும் அதையெல்லாம் மீறி சிலர் சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ந்து தாவேகா கூட்டணி குறித்தே பேசி வந்தனர். இந்த நிலையில்தான் டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் வைத்து இனியும் கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது என நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில்